ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக வழக்கம் போல ஒரு சூப்பரான காமெடியோட தான் வந்திருக்கோம். வாங்க காமெடி பார்த்துடலாம். இப்போ எடுத்தோடனே நம்ம வடிவேலு இருக்கார்ல, அவர் ஒரு கடைக்கு போவார். அவர் கடைக்கார் நின்றுட்டு இருப்பார். இப்போ ஆக்சுவலாக அவர் வந்திருக்கிறது வந்துட்டு எல்லாம் வைப்பாங்களா அந்த கடைக்கு தான் வந்திருப்பார். வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் சிரிச்சுக்கிட்டு சார் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பல்பும் நல்லா எரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. எல்லா பல்பும் நல்லா எரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார். அதோட இவர் என்ன கேட்பாருன்னா 100 வாட்ஸ் பல்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு கடைக்கார் வந்து 18 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஓ அப்படியா, அப்போ ஒரு 40 வாட்ஸ் பல்ப் ஒன்று கொடுங்க சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 15 வாட்ஸ் பல்ப் வந்து 2 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கும் கடைக்காரர் கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கடைக்காரர் அதையும் கொண்டு வந்து கொடுத்துருவாரு. இப்போ மொத்த வாட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கணக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்லுவோம். இப்போ கடைக்காரும் கணக்கு போடுவார். கடைக்கார் வந்து கணக்கு போடுவார். 40, 15, 15 அப்புறம் ஒரு 25 மொத்தம் சேர்த்து 95 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பண்ணுவானா தலையில் துண்டு கட்டியிருக்காருல, அதை எடுத்து விரிச்சிருவார். விரிச்சிட்டு இப்போ 100 வாட்ஸ் 18 ரூபானா இப்போ 95 வாட்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா வந்து 100க்கு 5 அதாவது கழிச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு 95 வாட்ஸ் தான் இருக்குது. அதனால் 3 ரூபா கழிச்சிக்கிட்டு மிச்சம் இருக்க 95 வாட்ஸுக்கு வந்துட்டு இந்தாங்க 3 ரூபா கழிச்சிட்டு 15 ரூபா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. காசை வச்சுட்டு போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருக்கும் பிரச்சனை ஆகிடும். நீதாயா வம்பு பண்ணுறேன்னு சொல்லி சண்டை போட்டுப்பாங்க. நியாயத்தை யார்ட்டையாவது கேளையா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்லவும் இப்போ அங்கே ஒருத்தர் வந்து நிற்பார். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இது பண்ண வந்தவர் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பெருசு நல்லா கேளு, 100 வாட்ஸ் பல்ப் எவ்வளோன்னு கேட்டேன். 18 ரூபான்னு சொன்னான். அதை நான் ஒன்றா வாங்காமல் பாதியாக பிரித்து 40 வாட்ஸில் ஒன்று, 15 வாட்ஸில் 2, 25 வாட்ஸில் ஒன்று வாங்கினேன். அப்போ மொத்தம் எவ்வளோ ஆகுது? 95 வாட்ஸ் ஆகுது. 100 வாட்ஸ் 18 ரூபானா அப்போ 95 வாட்ஸ் வந்து ஒரு 3 ரூபா கழிச்சிட்டு 15 ரூபா தானே இருக்கணும். அதை சொன்னால் அவன் கேட்க மாட்டானே. ஆமாம், நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். புரியலையா? புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ 1 கிலோ தக்காளி எவ்வளோ? 16 ரூபான்னு வை. அது 1/4 கிலோ ஒரு 1/2 கிலோ அப்படின்னு வாங்குறது எப்படி? மொத்தமாக 1 கிலோ வாங்குறது எப்படி? அது மாதிரி தான் நான் பிரித்து கேட்டேன். இவன் நம்மளை ஏமாற்ற பார்க்குறான். உடனே அவரும் யோசிக்க இவரும் யோசிக்கிற, போடாண்டு கடைக்காரனை தள்ளி விட்டு இவர் அவர் பாட்டுக்கு ஓடவும், இவர் வந்து நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவன் இவ்வளோ முட்டாள்னு நினச்சா இவ்வளோ புத்திசாலியாக இருக்கான். சரி சரி இந்த துண்டை விரிச்சு இதுலேயும் அதே மாதிரி 100 வாட்ஸ் பல்பை எடுத்து வையினோன்னே 100 வாட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் ஓங்கி ஒரு அரைவார். போய் பிரிச்சுக்க அப்படின்னு வர சொல்லுவார். உடனே இவர் ஐயா என்ன இப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சி கையை வச்சுட்டு நிற்பார். வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ முரளி வந்து இருப்பார். இப்போ வடிவேல் போயிட்டு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வருவார், விளையாட்டு ஜாமான்லாம் அவரோட பிள்ளைக்கு, அதாவது முரளியோட தங்கச்சி தேவையானி தானே அவங்களோட பிள்ளைக்கு விளையாடுறதுக்கு. அப்போ அவங்களோட தங்கச்சி மாப்பிள்ளை என்ன பண்ணுவாருன்னா அந்த பையன் கிட்ட வந்து இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாய்ஸ் ஆசையாக கொண்டு வருவார். இவர் வந்துட்டு இந்த பையன் அப்படி நின்றுட்டே இருப்பானா. உடனே வடிவேல் என்ன சொல்வார்னா, நீங்கள் கொண்டு வர பொம்மைக்கெல்லாம் அவன் அசர மாட்டான், நான் கொண்டு வர பொம்மைக்கு தான் அப்படி பண்ணுவோன்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் தள்ளுவார் பாருங்க. இவர் கையில் வச்சிருந்த டாய்ஸ் கீழே விழுந்து உடஞ்சு போயிடும். உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, கீழே வாங்கிட்டு வந்ததை கீழே தள்ளி விடுற, உனக்கு அறிவில்லைன்னு சொல்லிட்டு வடிவேலை ஓங்கி அரைஞ்சிருவார். உடனே இப்போ முரளி இருக்காருல எந்திரிச்சு வருவார். படிச்சிருந்தா மட்டும் பத்தாது, இப்போ அவன் என்ன பண்ணிட்டான், எதுக்காக இப்போ அவன் அரைகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்பல வந்துட்டு கோவமாக வருவார். என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவன் கேட்பாங்க. இந்த மாதிரி இந்த வேலைக்காரன் அந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, அவன் வேணும்னே அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு, அந்த வேலைக்காரன் என்னை அடித்ததுக்கு உங்கள் அண்ணன் வந்து சப்போர்ட்டுக்கு வரான் அப்படின்னு. இது வரைக்கும் அண்ணன் கூட அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை, அவர் வேலைக்காரன்னு சொல்லாதீங்க, அவர் நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரின்னு சொன்னோன்னே உங்களுக்குலாம் என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்துவார். கத்தாதீங்க, அண்ணன் காதில் விழுந்தா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வேற சொல்லுவாங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, அண்ணன் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அதுதான் தெரிஞ்சதே, வேலைக்காரன் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி அனுப்புறான்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுவாங்க. வேலைக்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீடு பெருக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் வருவார். அது பல்பு கேட்டு வந்தார்ல இன்னொருத்தர், அவர் வருவார். என்ன ஒரு நாளைக்கு 7-8 தடவை வந்து வீடை கூட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க பண்ணுறது, மேலே இருக்க குருவி கூட்டிலேருந்து அந்த வைக்கோல்லாம் கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்படியா ஒரு நாளைக்கு இத்தனை தடவை பெருக்குவாங்க, பேசாமல் அந்த குருவி கூட்டை கலைச்சிருந்தோன்னே, என்னங்க நீங்கள் குருவி கூட்டெல்லாம் கலைக்க சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப இதாக பேசுவாங்க. சொல்வானா, நீயும் டெய்லி இப்படி குனிஞ்சு குனிஞ்சு நிமித்திட்டு இருக்க, உடம்பு என்னத்துக்கு ஆறுது, அதனால தான் நான் சொல்கிறேன் பேசாமல் கலைச்சிரு அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் கலைக்க மாட்டாங்க, அது ரொம்ப பெரிய பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஜன்னலில் நின்று வடிவேல் இதெல்லாத்தையும் கேட்டுருவாரு. தூக்கி வாரி போட்டுரும். எனது கலைச்சிடணுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது இவர் அடுத்த சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. என்னம்மா நான் கலைச்சிருன்னு சொல்லும் போது நீ இவ்வளோ யோசிக்கிற, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வந்து வேலை பார்த்த வேலாயி சுப்பாயி இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களும் நான் கலைச்சிருன்னு சொன்ன உடனே கலைச்சிட்டு வந்து நின்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவர் என்ன சொல்வாருன்னா, 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி கலைச்சிருன்னு சொல்வார். 4 பேருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. ஒருத்தன் கலைன்னுவான், ஒருத்தன் கலைக்க வேணான்னுவான், அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். கலைச்சி தாமா ஆகணும், அப்புறம் மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு திடீர்னு ஒரு குரல் கேட்கும். இவங்க 2 பேரும் திரும்பி பார்த்தா வடிவேல் நிற்பார். நீ எல்லாம் இப்படி ஆயா அப்படி ஆயான்னு சொல்லும்போது இவங்க 2 பேருமே திரும்பி அந்த குருவி கூட்டம் தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாரம் இரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளுக்கு வருவார். அடி பாதகத்தி, உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்த, என்னை இப்படி ஏமாத்திட்டியடி, அவரை பார்த்து உன்னை அப்பா மாதிரி நினச்சனையா, இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டியா அப்படின்னு அவரையும் திட்டுவார். போல மனம் படைச்ச மன்னவனேன்னு பண்ணியே அது பொய்யா, பனி துணியும் போல குணம் படைச்ச சின்னவனேன்னு பண்ணியே அது பொய்யா, எல்லாமே பொய்யா
போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, இப்போ குடும்ப மானத்தை நான் தான் காப்பாற்றணும், போனது போயிடுச்சு, ஆனது ஆகி போயிடுச்சு, அதனால் நீங்கள் 2 பேரும் இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது போயிடுங்க, நான் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் சமாளிச்சுக்கிறேன்னு வேற பேசிகிட்டே இருப்பார். நான் எதுக்கிட்ட அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அவருன்னு ஒரு அறை விட்டுருவார். விட்டுட்டு பெத்த பொண்ணு மாதிரி நினச்சி அவகிட்ட பழகிட்டு இருக்கேன், இப்படியா பேசுகிறேன்னொன்னே, அப்போ ஏதோ கலைக்கிறத பற்றி பேசுகிறீங்களா, அது என்ன அதுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதை மேலே பாடுறானோடனே லைட் எரியுதுன்னு அங்கே பாடுறானோன்னு பார்த்தீங்கன்னா குருவி கூடு அப்படின்னு அதை கலைக்கிறத பற்றி தாண்டா பேசிகிட்டு இருந்தாலும், ஓ அதை தான் சொன்னீங்களா, அப்போ இதை சொல்லலையான்னு கேட்பாரு. குள்ள 2 பேர் ஏதாவது பேசிகிட்டே இருக்கும் போது எதுனே தெரியாமல் உள்ள புந்து குழப்பம் ஏற்படுத்தணும், அப்படியே ஒன்று நிறுத்திடுவேன்னு அதோட கதறிட்டு இருப்பாரு. இருக்கும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது தங்கச்சி மாப்பிள்ளைக்கும் இவருக்கும் அந்த முரளிக்கும் ஒத்தே போகாத மாதிரி இருக்கும். இப்போ முரளி இருக்காருல, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ அவங்க தங்கச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு பத்து போட்டுட்டு இருப்பாங்க, அதாவது நெத்தியில் அந்த பத்து போடுவாங்கல்ல, அது போட்டுட்டு இருக்கும்போது இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டு வருவார். தேவின்னு கூப்பிட்டுட்டே இருப்பார். பசி தாங்கலை, சீக்கிரவான்னு கத்திட்டே இருப்பார். உடனே நான் அதை வரேன்னு சொல்லிட்டே இருப்பாங்களே தவிர வரவே மாட்டாங்க. இவர் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவார். அப்போ முரளியே சொல்வார், நீ போமா, அவர் கூப்பிடுறாரு, அவருக்கு ரொம்ப பசிக்குது போல இருக்குது, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் முடிச்சுட்டே போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு நின்றுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கோவம் தாங்காம திரும்ப அவர் கத்தவும் இவங்க வேகமாக இவரை அனுப்பி விட்டுருவார். அதோட அவங்களுக்கு கீழே வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏங்க இப்படி கத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஏன் எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன், வரமாட்டியா, என்ன தான் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது, ஒரு நாள் ஒரு வேளை லேட்டாக சாப்பிட்டா என்ன செத்தா போகிறீங்க அப்படின்ற மாதிரி, அதாவது உயிராக போகுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா, அந்த மாதிரி யதார்த்தமாக கேட்டது தப்பு தான். அப்படி கேட்டிருப்பாங்க. கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கோவம் அப்படியே சாப்பாடை தள்ளி விட்டுருவாரு. அதுவும் தப்பு தான். பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வருத்தப்படுவாங்க, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் பத்து போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் அண்ணனுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டாக பத்து போட்டால் அவர் என்ன செத்தா போயிடுவார் அப்படின்னு கேட்டு, உங்கள் அண்ணனுக்கு தங்கச்சி மட்டும் நீ கிடையாது, எனக்கு பொண்டாட்டின்றதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவமாக சத்தம் போடுவார். சண்டை போடுறத இப்போ இது சத்தம் அதிகமாக கேட்கவும் இப்போ முரளியும் எட்டி பார்ப்பாரு. அப்போ உடனே அவர் மாப்பிள்ளை கோச்சிக்கிட்டு உள்ளே போயிடுவார். அப்போ இவங்க கலங்கிட்டே நிற்பாங்க, அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு அப்படியே மறைச்சிட்டே இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப சங்கடமாக போயிடும். அதோட இந்த சீன் ஓடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வடிவேல் ஒரு ஆள் பக்கத்தில் உட்காருவார். பாப்பா என்ன வெயில் தாங்க முடியலன்னு போது, பகலில் வெயில் தான் அடிக்கும், பின்ன நிலவா வரும்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு நான் பக்கத்து ஊர் போக வேண்டியது இருக்குது, அவசரமாக போகணும், சீக்கிரமாக எனக்கு முடிய வெட்டி விடுன்னு சொல்லிட்டு இப்போ வடிவேல் கேட்பாரு. உடனே டக்குன்னு அவர் என்ன சொல்வார்னா, பேமெண்ட்டு அப்படின்னு கேட்பாரு. ஓ இப்போல்லாம் நீங்கள் காசு வாங்கிட்டு தான் முடிய வெட்டுவீங்களோ அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாங்களாம் ஏமாலியாகவே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. என்னையா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், வரவும் போகிறவங்களாம் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, முடி வெட்டி முடிச்சதுக்கப்புறம் காசு இப்போ இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் வெட்டின முடிய என்ன ஒட்டவா வைக்க முடியும், அதனால தான் காசு கொடுத்தாதான் முடி வெட்டுவேன்னு சொல்லும் போது, பேசுவேன், நீ எல்லாம் ஒரு ஆள், 10-15 வருஷமாக உன் கடைன்ற பேரில் இந்த கல்லில் என் மண்டையை கொடுக்குறேன் பற்றியா, என்னைய சொல்லணும்னு அப்படியே ரொம்ப கோவப்படுவார். சொல்வார், நீ வெட்டு நான் காசு தரேன்னு சொல்வார். அதெல்லாம் முடியாது, நீ காசு தந்தால் தான் வெட்டுவான்னு. இங்கே பாரியா, நீ வெட்டியா நான் தரையான்னு நம்ப மாட்டார். நம்பலை, நீ என் பாக்கெட்டை தொட்டுப்பார் அப்படின்னு அவர் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஏதோ இருக்க மாதிரி இருக்கும். நம்புறியா அப்பான்னு கேட்கும்போது அப்போ நம்பிடுவார். போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேகமாக காதை பிடிச்சிக்கிட்டு ஓடி வருவார். என்ன இருந்தா அவன் காசை பிடி, சீக்கிரம் குடியா, டாக்டர் போயிட போகிறாருன்னு சொல்லிட்டு கேட்பாரு. காசை கொடுத்துட்டு இல்லை, இந்த அப்படி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எதையோ கொடுத்து அனுப்புவார். இதை இவர் கவனிப்பார் வடிவேலு. முடிவெட்டுற வியாபாரம் போக இப்போ பீடா வியாபாரம்லாம் பார்க்குற போல தெரியுதுன்னு என்ன சொல்கிறீங்க, ஆமாம் இப்போ அவன் காசை கொடுக்குறான்னு இது மாதிரி எடுத்து கொடுக்குறேன்னொன்னே, அது இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் சொல்லுவார். அவரும் கேட்க ஆரம்பிச்சிருவார், என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தம்பி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தார், முடி வெட்டினார், காசு கேட்கும் போது இல்லைன்னாரு, அப்போ என்ன செய்ய முடியும், அதனால என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. ஒரு பக்கத்து காதை மட்டும் அறுத்து நான் வச்சுக்கிட்டேன், இப்போ காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு தூக்கி வாரி போட்டுரும். உடனே 2 காதையும் அப்படியே கையை வச்சு மூடிக்குவார். அவர் வேறு சும்மா இல்லாமல் சொல்லிட்டே இருப்பார், அவன் மானஸ் தான், அதனால தான் காசை கொடுத்துட்டு காதை வாங்கிட்டு போகிறானோன்னே, எது காது இருப்பியான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீழேயே இப்போ இறங்கிடுவார் அந்த திணையிலேருந்து. அதோட இவர் என்ன சொல்வார்னா, நம்மளால் என்னப்பா செய்ய முடியும், நம்ம முடிவெட்டுறதுக்கு கொடுக்குறான்னா காதை தானே இருக்க முடியும், கிட்னியாக எடுக்க முடியுன்ற மாதிரி கேட்பாரு. அதுவும் சரிதான்ற மாதிரி இப்போ கீழேயே இறங்கிடுவார். வரனா, நீ இந்த மாதிரியா பண்ணுற, உன் பெட்டியை கொடுன்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கிட்டு அந்த ஆலமரத்துக்கு கீழே போய் உட்காந்து எனக்கு நானே வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியோட தூக்கிட்டு ஓடவும் அவர் பின்னாடி துரத்தவும் சரியாக இருக்கும். இருக்காரில் ஒரு தங்கச்சி பிள்ளையோட இங்கே குளிக்க வந்திருப்பார். ஆற்றுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அந்த குட்டி பையன் கேட்பான், மாமா நானும் மாமான்னு சொல்லும் போது, இப்போ வேணாப்பா கொஞ்ச நாள் போகட்டும், மாமா உனக்கு அதுக்கப்புறம் எல்லாம் நீச்சல் அடிக்கலாம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். சரி மாமான்னு அந்த பையனும் சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அப்போ இவர் என்ன செய்வாருன்னா, இப்போ நீ 1லேருந்து 10 வரைக்கும் என்னன்னும் மாமா எப்படி தண்ணிக்குள்ளே இருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார். என்னட்டுன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய்ப்பார். இந்த பையன் 1 2 3 4 10 அப்படின்றவான். அதோட அவன் எண்ணி கரெக்டாக முடிச்சுட்டான்னு நினச்சிக்குவான். அதோட பார்த்தீங்கன்னா மாமா காணும்னு அழ ஆரம்பிச்சிருவான். அது மட்டும் இல்லாமல் அந்த படியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு மாட்டுக்கும் நடக்க ஆரம்பிச்சிருவான்.
அவன் பாட்டுக்கும். இது தூரத்தில் வண்டியில் அவங்க அப்பாவும் இன்னொருத்தரும் ஃப்ரெண்டும் போயிட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு எந்த பாருங்க தண்ணியில் பையன் இறங்குறான் அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக வந்து இப்போ பிள்ளைய தூக்கியிருப்பாங்க. அந்த பையன் பாட்டுக்கும் மாமாவை காணும்னு அழுதுகிட்டே இருப்பான். 10 வரைக்கும் எண்ணிட்டு இப்போ வெளியே வருவார். மாமா வந்துட்டேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இவர் வந்து பையனை தூக்கியிருப்பாரு. தூக்கின உடனே என்னாச்சுன்னு இவர் கேட்டுகிட்டே இருப்பார். முரளிக்கு இப்போ என்ன நடந்ததுன்னே தெரியாது. உடனே இவர் பதில் கூட சொல்லாமல் புள்ளையை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். இப்போ அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டே வருவார். தேவின்னுட்டே வருவார். என்னாச்சுங்கன்னு அவங்க பதறிக்கிட்டே வருவாங்க. சரியான நேரத்துக்கு பார்த்துக்கலன்னா நம்ம பிள்ளைக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமான்னு கேட்கும்போது அண்ணன்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார், இவன் தான் ஏதாவது குறும்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அதோட இவர் கையை ஓங்க போவார். அதோட நீ இந்த மாதிரி தான் பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும், எதாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் மேலே குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்கன்னு இவங்க சொல்லும் போது ஆமாடி இப்போ நான் மட்டும் அந்த இடத்துக்கு வரல அப்படின்னா 3ஆம் நாள் காரியமே முடிஞ்சிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவார். உங்கள் அண்ணன் வந்துட்டு உயிரை கொடுக்குறாரா உயிரை எடுக்கிறாரா அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பெருசாக சண்டை போட்டுப்பாங்க. ஒன்றும் ஆகலை, ஏன் இதெல்லாம் பெருசுப்படுத்துறீன்னு கேட்கும்போது இன்னொரு தூரம் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அவனோட சேர்ந்து உன்னையும் புதைச்சி விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமாக திட்டுவார். பாட்டுக்கு நின்று அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்போ தான் முரளி வருவார். வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் தொடச்சிப்பாங்க. தப்பு என் பேரில் தாம்மா, நீ ஏன் அவர்கிட்ட சண்டை போடுற, குழந்தைய வச்சுட்டு நான் அந்த மாதிரிலாம் விளையாடி இருக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்லுவாங்க. உடனே இவர் குளிச்சுட்டு தானே வந்திருக்காரு, ஈரமாக இருப்பாங்க. அதை போய் இவங்க தொடச்சி விட்டுட்டு இருப்பாங்க, ஏதோ குழந்தைக்கு தொடச்சி விட்ற மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராகவே இருக்கும். உடனே தேவின்னு அவர் பாட்டுக்கு ஒரு கத்த ஆரம்பிச்சிடும். கூப்பிட்றாருல நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பி வைப்பார். இவர் இப்போ இந்த குட்டி பையன் வந்து ஒரு கண்ணு மாதிரி சும்மா விளையாட்டு டாய்ஸ் இருக்கும்ல அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம 2 பேரும் விளையாடலாம்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா இப்போ மாறி விளையாடிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம கூடவே இருந்தால் இப்படி 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வருதுன்னு சொல்லிட்டு இவர் வேறு வீட்டுக்கு தனியாக போயிடுவார். இப்போ அந்த புள்ள இருக்கான்ல குட்டி பையன், அவன் என்ன பண்ணுவான்னா குட்டி சைக்கிளை ஓட்டிட்டு அவன் பாட்டுக்கு வருவான். வந்துட்டு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வடிவேலும் அவரோட இன்னொரு ஆள் இருக்கார்ல அவனோட பேர் இப்போ ஓடி போய் ஒளிஞ்சிப்பாங்க. அப்போ மரியாதை வெளியே வந்துடும் சொல்லும்போது வரமாட்டார். உடனே அவன் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ரெக்கார்ட் ஆன் பண்ணி விடுவான். அது இவங்க வேலைக்காரவங்க கிட்ட பேசுகிறதெல்லாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிடும். உடனே இதெல்லாம் வயசுக்கு மீறின வேலையெல்லாம் பார்க்குறியப்பான்னு உங்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வச்சு எவிடன்ஸோட சுற்றினா தான் நீங்கள்லாம் என் கைக்கு அடங்கி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசிக்கிட்டு என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவான். ஓட வந்துட்டு அதாவது முரளியோட அந்த பையன் நல்லா விளையாடிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் தெரிக்க விட்டுட்டு இருப்பான். நல்லா அந்த குட்டி பையன்கிட்டே அடி வாங்கிட்டு இருப்பாங்க. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ தேவயானி வீட்டுக்கு வந்துட்டு அதை இவங்க சமைச்சிருப்பாங்க. மத்தி மீன்லாம் சமைச்சு வச்சுட்டு இருப்பாங்க. என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கார வர கேட்பாரு. மத்தி மீனுன்னு சரி அண்ணன் சாப்பிடவான்னு அண்ணனை சத்தம் கொடுத்துட்டோன்னே இப்போ முரளியும் வந்து உட்காருவார். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மத்தி மீன் எனக்கு வேணாம் அவருக்கு வேணும்னு சொல்லிடுவார். அதாவது வீட்டுக்காரு உடனே அவங்களுக்கு வைப்பாங்க. வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்வாருன்னா அந்த குடிப்பையன் இருக்கான்ல அவனுக்கு வந்துட்டு கேட்பான், அந்த மீன் கேட்பான். அவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அது என்ன காரணன்றது தெரியல. அவனுக்கு உடம்பு சரியில்லையா அவனுக்கு ஜுரமோ ஏதோ ஒரு காரணத்தினால உடனே இவர் வந்து முரளி என்ன சொல்வார், என் பக்கத்தில் வந்து உட்காருன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் போய் அவன் பக்கத்தில் உட்காரவும் இவர் அவருக்கு தெரியாமல், அதாவது அந்த பையனோட அப்பாவுக்கு தெரியாமல் சோத்தில் வந்து அந்த சாப்பாட்டில் மறைச்சு அந்த பையனை கூட்டி விட்டுட்டே இருப்பார். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இப்போ பையன் எங்கன்னு கேட்கும்போது அவன் அண்ணன் கூட தூங்குறான்னு உடனே அவன் தூங்கட்டும், நான் உங்ககிட்ட சில விஷயம் பேசணும் தான் நான் தூங்காமல் முடிச்சுட்டு இருக்கேன்னு இவர் சொல்லுவார். அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குன்னு அவர் என்ன சொல்வாருன்னா, நான் வந்து அந்த மீன் வேண்டாம் அவன் தொண்டையில் முள்ளு மாட்டிக்கும்னு சொல்கிறேன், அதுவும் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன். அப்போ என் பேச்சை மீறி அவர் அந்த மாதிரி சாப்பாடு உள்ள வச்சு கொடுக்குறாரு, நான் அங்கேயே ஏதாச்சும் சொல்லியிருப்பேன், சொல்லக்கூடாதுன்னு தான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டே இருப்பார். இது ஒரு சின்ன விஷயம் படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. எதிரி சின்ன விஷயம், எதுக்கு எடுத்தாலும் உன் அண்ணனுக்கே நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, இப்படியே போச்சுன்னா அப்பான்ற மரியாதை எனக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நான் எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் இங்கே அவனை தூங்க போடுறது, எதுக்காக அவன் அண்ணன் கிட்ட அனுப்புறேன்னா நீங்களே பார்க்க தானே சரிங்க, நம்ம எத்தனை தடவை நம்ம தூங்க வச்சாலும் அவன் அண்ணனை தேடி தான் போகிறான், மாமான்னு தான் அவன் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்படியே போச்சுன்னா அவனுக்கு நீயும் தேவையில்லை நானும் தேவையில்லை, எல்லாமே அவங்க மாமான்ற போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்துலேயுமே மாற்றிக்குவா, நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அப்படியே போயிடுவார். இது இங்கே முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா வடிவேல் வாங்குற அந்த பல்ப் சீன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த அளவுக்கு யோசிக்கிறாரா அப்படின்ற மாதிரி இருந்தது. இதை யார் யோசிச்சு இந்த மாதிரி எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக நம்மளோட லைக் நம்ம கொடுத்து தான் ஆகணும். இந்த காமெடி சீன்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு காமெடி வீடியோவில் சந்திக்கலாம்.